நான் தென்சென்னை மாவட்டம் வேளச்சேரி சட்டமன்ற தொகுதி, வேளச்சேரி எஸ் சின்னதுரை. நான் ஏற்கனவே அதிமுகவில் மாவட்ட துணைச் செயலாளர் இருந்தேன். இப்போ அம்மா கூட பயணம் பண்ணிட்டு இருக்கோம். எலெக்ஷன்ல நம்ம சந்திக்கிறோன்னு சொல்லி நேற்று அறிவிச்சாங்க. அதனால நாங்கள் எல்லாம் ஃபுல்லாக பலாயிரம் பேர் வந்திருக்கோம். நாங்கள் விருப்பம் பண்ணி வாங்குறதுக்கு அம்மா ஆட்சி, அம்மா தலைமையில், சின்னம்மா தலைமையில் தான் அம்மா ஆட்சி நடைபெறும். எஸ்ஆர் மணி என்னோட பேர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் வந்திருக்கேன். திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் அம்மா தலைமையில் விருப்ப மனு கொடுத்துருக்கேன். அம்மா ஆட்சி தமிழகத்தில் வரணும்னு நாங்கள்லாம் அயராத உழைக்க தயாராக இருக்கிறோம். சின்னம்மாவின் கரங்கள் ஓங்க இந்த தமிழகத்தில் உள்ள அனைத்து தொண்டர்களும் ஒற்றுமையாக பாடுபட்டு அம்மாவை முதல்வர் ஆக்குவது எங்களுடைய முழு மூச்சியாக இருக்கும் என்று திருப்பத்தூர் மாவட்டத்தின் சார்பாக நாங்கள் விருப்ப மனு அளித்துள்ளோம். அம்மா தான் வரணும். அவங்க சிஎம் ஆகி இந்த இதெல்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். என்னைக்கு பெண்கள் ராத்திரி 1 மணி ராத்திரிக்கு தனியா போறாங்களோ அன்னைக்கு தான் அந்த நாட்டோட சுதந்திரமே கிடைக்கும். அதுக்கு சின்னம்மா தான் முக்கியமா வரணும். அதுதான் எங்களோட நோக்கம். நாங்கெல்லாம் ஒற்றுமையா சேர்ந்து ஜோலார்பேட்டை தொகுதியில் அம்மாவே சிஎம் ஆக்கணுன்ற ஒரே எண்ணம் எங்களோட எண்ணம். அம்மா சிஎம் வரணும். என் பேர் சோலைமணி. நான் கேவிக்குப்பு தொகுதி குடியாத்தம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளராக ஓபிஎஸ் அணியில் இருந்தேன். வேட்பாளர் அணின்னு ஜெயிச்சு அம்மாவின் காலையிலேயே வெட்டி சமைப்புன்னு தெரிவித்து கொள்கிறேன். தேர்தலில் நல்லா வேலை செய்வேன். அம்மாவுக்காக நல்லா வேலை செய்வேன். அம்மா ஜெயிக்கணும், அம்மா பேர் வரணும், நாங்கள் ஜெயிக்கணும். அம்மா கிட்ட அம்மா காலடியில் எங்களுடைய வெற்றியை சமர்ப்பிக்கணும். இதுதான் எங்களுடைய குறிக்கோள். வெற்றி வாய்ப்பெல்லாம் நமக்கு அம்மா பேரை சொன்னோன்னா வெற்றி வாய்ப்பு 99% கண்டிப்பாக வரும். சின்னம்மா பேரை சொன்னோம்னா 99% கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு கிடைக்கும்.